வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மைலோ தான் செய்ய போறோம். ரொம்ப இதை எப்படி சீக்ரெட் அப்படின்னு சொல்றதா இல்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க, பால்ல போட்டு நம்ம கலக்கி குடிக்கக்கூடிய ஒரு நெஸ்லே மைலோ தான் இது. இதை நான் பாலில் போட்டு கலக்கி குடிக்கும்போது இதில் உள்ள அந்த வாசனை, அந்த சுவை இதெல்லாம் வச்சு இதை எப்படி இதை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நானாக திங்க் பண்ணி பார்த்ததுல தான் சரி, இதுதான் எனக்குள்ள என்னோட மைண்டுக்குள்ள தோன்றின பொருள்கள். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 100 கிராம் கேழ்வரகு ராகி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது 10 பாதாம். இது நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, ஊட்டச்சத்துள்ள உணவு இது எல்லாமே. அடுத்தது 5 ஏலக்காய். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ரொம்ப குளிர்ச்சியானது, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. ஓகே, இப்ப ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில இந்த ராகியை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ராகியில பாத்தீங்கன்னா வைட்டமின் B2, B3, B1, வைட்டமின் C, வைட்டமின் D, வைட்டமின் E, வைட்டமின் K இவ்வளவும் இருக்கு. இது இந்த ராகியை சாப்பிட்றதுனால ஸ்கின்னை பளபளப்பாகவும் வச்சிருக்கும், சரும நோய்கள் வராம ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும், எலும்பையும் பற்களையும் வலுவா வச்சிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும், தலைபாரம், தலைவலி, உடல் சோர்வு இது எல்லாத்தையும் சரி பண்ணும், ஹீமோகுளோபினையும் பெருக செய்யும், சர்க்கரையோட அளவை குறைக்கும், நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது. இது ஊட்டச்சத்துள்ள ஒரு அருமையான உணவு. அடுத்ததா வெந்தயத்துல பாத்தீங்கன்னா வைட்டமின் A, வைட்டமின் B, வைட்டமின் B2, வைட்டமின் C இவ்வளவு இருக்கு. கண்களுக்கு ரொம்ப நல்லது. தலையில தேய்ச்சி, அதாவது வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு தலையில தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா தலையில உள்ள அந்த சூடு குறையும், முடி உதிர்தல் நீங்கும், கண் எரிச்சல், கண் வலி சரியா போகும். அதுவே நாம ஊற வச்சு நைட்டு தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு காலையில அந்த வெந்தயத்தையும் சாப்பிடலாம். இல்ல வெந்தயம் வேண்டாம்னா அந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில எழுந்த உடனே பை தேய்ச்சிட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா உடல் சூடு குறையும், நீர் குத்தல், நீர் எரிச்சல், வயிற்றுப்புண், வாய்ப்புண், அந்த வேக்காலம் இது எல்லாமே, நீர்க்கடுப்பு இது எல்லாமே சரியா போகும். இந்த வெந்தயமும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்தும். இத சிம்முல வச்சேதான் வறுக்கணும். இப்ப இது கூட பாதாம் 10 பாதாம் போட்டிருக்கேன், 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுக்கலாம். பாதாம்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் E, வைட்டமின் B நிறைய இருக்கு, நார்ச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், மெக்னீசியம் இவ்வளவும் இருக்கு. புரதச்சத்தெல்லாம் நல்லா நிறைய இருக்கு, கொழுப்பு சத்தும் நிறைய இருக்கு. ஆனா கெட்ட கொழுப்பு கிடையாது, ஆரோக்கியத்தை தரக்கூடிய கொழுப்பு சத்து இந்த பாதாம்ல நிறைய இருக்கு. இதுவும் ஒரு ஊட்டச்சத்துள்ள உணவு. சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். ஒரு நாளைக்கு 4-7 பாதாம் வரைக்கும் சாப்பிடலாம். ஆனா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒவ்வொருத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கறப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பாதாம ஒரு நாளைக்கு 23 பாதாம் சாப்பிட்டோம் அப்படிங்கையில நல்ல உற்சாகமா, அன்னைக்கு ஃபுல்லா நல்ல உற்சாகமா இருக்கலாம், புத்துணர்ச்சியோட இருக்கலாம், நல்ல தெம்பா தைரியமா சுறுசுறுப்பா அப்படி இருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. இப்படி சாப்பிட்றதுனால அதிக அளவுல வைட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. அடுத்ததா ஏலக்காய பார்த்தீங்கன்னா வைட்டமின் C, வைட்டமின் B2, B3, கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் இவ்வளவும் இந்த ஏலக்காயில இருக்கு. இது வாசனை தரக்கூடிய ஒரு உணவு பொருள். அதே மாதிரி உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு மசாலா பொருள். இது புத்துணர்ச்சி தரக்கூடிய தேநீர் உணவாகவும் இது இருக்கு. இதை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும், வாய் துர்நாற்றம் நீங்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், வாய் துர்நாற்றத்தை நீக்கும்,
இதய ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், மன அழுத்தத்தையும் குறைக்கும். இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால அஜீரண கோளாறு பிரச்சனையும் சரி பண்ணும், வாயு தொல்லையவும் சரி பண்ணும். இப்போ இதை நல்லா வறுபட்டுச்சான்னு பார்க்கலாம். சூப்பரா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நாம ஆற வச்சிடலாம். இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல நம்ம கொட்டி நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா சூப்பரா நைஸா பவுடரா வந்துடுச்சு. அடுத்ததா இதுல 1 கப்பு பச்சரிசி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதான் நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா இந்த மாவு சலிக்கிற ஜல்லடையில போட்டு நைஸா சலிச்சு எடுத்துக்கலாம். சுத்தமா அழகா நல்லா ஜலிச்சாச்சு. பாருங்க, நல்லா சூப்பரா நைஸா இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். வெந்தயம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு தன்மையும் இருக்கும். கொஞ்சம் லைட்டா கசப்பா இருக்கு. இல்லைன்னா பால்லையே போட்டு ஆற்றி குடிச்சிடலாம். பூஸ்ட், மைலோ இது மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் மைலோ மாதிரி தான் செய்ய போறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அதில் வெந்தயத்தை சேர்த்துட்டேன். வெந்தயம் சேர்த்தது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கத்தான் செய்யும். பாலில் போட்டு ஆற்றி குடிக்க சரியாக வராது. அதனால நான் அப்படியே என்னோட கான்செப்டை மாற்றிட்டேன். இப்போ நான் இதை வச்சு கூழு தான் காய்ச்ச போகிறேன். கூழும் செம்மையாக சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக அது கொதிக்கிறதுக்குள்ளர நாம் மாவை கரைச்சி விட்டுருக்கலாம். வேற ஒரு பவுலில் டேபிள் ஸ்பூனால் 3 ஸ்பூனு இந்த பவுடரை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் இதை அப்படியே ஊற்றி விட்டுறலாம். இப்போ இதை சிம்மில் வச்சே தான் நம்ம காய்ச்சணும். ஹையில் வச்சோம் அப்படின்னா பொங்கி கடகடன்னு ஊற்றி போயிடும். சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சலாம். நல்லா அந்த வாசம் வர்றது மாதிரி நல்லா காய்ச்சணும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏற்கனவே கட்டி இல்லாமல் இருக்கணும்னு தான் நம்ம தனியாக தண்ணி ஊற்றி அதில் கரைச்சி அப்படியே ஊற்றணும். அதில் ஊற்றிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி இருக்காது. இதை நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி நல்லா திக்காக வர்ற நேரத்தில் இங்கே நான் 2 வெள்ளைக்கட்டி கொஞ்சம் சின்ன கட்டியாக தான் நசுக்கி வச்சுருக்கேன். இதை எடுத்து கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூழில் போட்டுடலாம். இது நல்லா கரையிறது மாதிரி நல்லா கொதிக்க விடலாம். கிண்டி கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஓகே, நல்லா போட்ட வெள்ளைக்கட்டியெல்லாம் நல்லா நசுகி வந்துருச்சு. நல்லா வள்ள வள்ள கொள்ள கொள்ளன்னு தூக்கி ஊற்றும் போதே தெரியுது பாருங்க. இதுதான் பக்குவம். இப்போ லாஸ்டா நாம 1 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கோம். இந்த பவுடர்லயே நம்ம ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருந்தாலும் எக்ஸ்ட்ரா நான் 3 ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் ஒன்னா கொட்டிடலாம். இப்போ இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை. கூழுங்கிறது ஆற 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 இன்னும் ரொம்ப திக்கா கொள்ள கொள்ளன்னு வரும். அதனால இந்த வாசம் வந்துட்டாலே போதும். 1 லிட்டர் அளவு தண்ணி கரெக்டானது. 3 ஸ்பூன் பவுடர் போட்டுட்டு நல்லா நல்லா கொதிக்க வைக்கணும். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிட்டா போதும். ஏன்னா வெள்ளைக்கட்டி போடுறதுனால அதுலேயும் அந்த உப்பு சத்து இருக்கும். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிட்டு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நாம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு வெது வெதுப்பான சூடுல குடிச்சா உடலுக்கு அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கலாம். ஓகே, வெது வெதுப்பான சூடு வந்துருச்சு. இப்போ இதை டம்ளர்ல ஊற்றி குடிக்கலாம்.
ஓகே, இப்போ நாம குடிச்சு பார்க்கலாம். கூலா காய்ச்சி குடிக்கையில் அந்த கசப்பு தன்மை தெரியல, நல்ல செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணலாம். நான் போட்டிருக்கிற இந்த வெள்ளைக்கட்டி கரெக்டாகவும் இருக்குது. உங்களுக்கு இதே அளவு போதும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை கட்டி போட்டுக்கலாம். ஆனால் நான் போட்ட வெள்ளைக்கட்டி வந்து ரொம்ப சின்ன கட்டியாக தான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.